இந்த டிவைஸோட பேர் மல்டிமீடியா சவுண்ட் சிஸ்டம். கடையில் ஒரு 800 900 வித்துட்டு இருப்பாங்க. இதை பழைய இரும்பு கடையில் ஒரு மூலையில் பார்க்கும்போது பெருசாக எந்தவித டேமேஜும் இல்லாமல் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. இங்கே ஸ்பீக்கரு, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருக்கு போகிற ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு. அதில் சுவிட்ச் வந்து ஒன் டைம் ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. அப்புறம் அனதர் டைம் செக் பண்ணோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. சுவிட்ச் மட்டும் கரெக்டாக ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை ரேடியோவை விடவில்லை. இன்னைக்கு நம்ம பழைய இரும்பு கடையிலிருந்து இந்த மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ எடுத்தோம். என்னன்னே தெரியலங்க, கடந்த ஒரு வாரமாக நமக்கு ஹோம் தியேட்டர், எஃப்எம் ரேடியோ இந்த மாதிரி தான் நமக்கு பழைய இரும்பு கடையில் மாட்டிகிட்டு இருக்கு. அண்ட் இது எஃப்எம் ரேடியோ மட்டும் கிடையாது, இதில் வந்து பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள், ப்ளூடூத்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிவைஸோட பேர் மல்டிமீடியா சவுண்ட் சிஸ்டம். கடையில் ஒரு 800 900 வித்துட்டு இருப்பாங்க. இதை பழைய இரும்பு கடையில் ஒரு மூலையில் பார்க்கும்போது பெருசாக எந்தவித டேமேஜும் இல்லாமல் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அதை தொடச்சிட்டேன். ஸோ இது வந்து இதுக்காச்சும் யூஸ் ஆகும், நம்ம வாங்கி வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கேன். சரி வாங்க, இது இன்றைக்கி நம்ம கழட்டி உள்ள என்ன இருக்குது, எது இருக்குன்னு அலசி அரைஞ்சி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை, எதனால் இதை பழைய இரும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த மாதிரி டேமேஜான டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சு இல்லை எங்கேயாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா அதை உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு ப்ளக் பாயிண்டில் மாட்டி கரண்ட்டை போட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா டிவைஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தும். மூடிட்டு இருக்க மாட்டேடா, சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருக்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படியே அந்த டிவைஸை அலைக்க கழட்டுங்க. அப்படி கழட்டும் போது உள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியே தெரியும். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருக்கு போகிற ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு. ஸோ இந்த ரேடியோவோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரே பிஞ்சு போய் கிடக்குன்னா அப்புறம் எப்படி பாடுது? அப்புறம் அந்த எஃப்எம் ரேடியோவில் ஸ்பீக்கருக்கு போகிற ஒயர் மட்டும்தான் கட்டாக இருக்க தவிர ஸ்பீக்கருக்குள்ளே எந்தவித டேமேஜோ இல்லை கிழிஞ்சு போய் எதுவுமே இல்லை. அதே போல் பக்கத்தில் இருக்க போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே கருகி போயோ பிளாஸ்ட் ஆகி எதுவுமே கிடையாது. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. உள்ளே கொடுத்துருக்கிற ஒயரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகாமல் எதுவுமே அந்து போகாமல் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு டிவைஸை கரண்டில் மாட்டும் போது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் செக் பண்ணாலே போதும். ஸோ நம்ம டிவைஸை செக் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம கரண்டில் மாட்டி பார்க்கலாம். ஸோ கரண்டில் மாட்டி பார்த்து இதுக்கு ஆன் பண்ணுற சுவிட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருகுறது. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து அது வந்து ஆன் ஆஃப்க்கும் யூஸ் ஆகும், அதே போல் சவுண்டுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸெல்லாம் ஏற்றணும்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதுக்கு. அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து சிக்குன்னு கேட்கும், அது ஒரு இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் தான் நமக்கு முக்கியம், ஏன்னா அதில் தான் பவர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுலாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கரண்டில் மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா இந்த டிவைஸ் நமக்கு ஆன் ஆகுதுங்க. இதை ஆன் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஓட விட்டேன், ஏதாச்சும் ஓவர் ஹீட் ஆகுதா இல்லை ஏதாச்சும் எஃபெக்ட் காட்டுதான்ட்டு. பட் எந்த விதமான பேட் ரெஸ்பான்ஸும் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் பட்டனு, அதை வந்து திருப்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண பாருங்கள், அப்போது ஆன் ஆகலை. அப்புறம் வந்து திருப்ப அப்படி செஞ்சுட்டே இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆன் ஆகுது, ஒரு டைம் ஆன் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்குது. அதாவது அந்த சுவிட்சு போயிடுச்சு போல், உள்ளே வந்து லூஸ் கனெக்ஷன் ஏதோ இருக்குது. அதனால் சுவிட்ச் வந்து ஒன் டைம் ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, அப்புறம் அனதர் டைம் செக் பண்ணோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரல, சுவிட்ச் மட்டும் கரெக்டாக ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இதோட பேர் வந்து பொட்டன்ஷியோமீட்ரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டர். இதை வந்து இந்த டிவைஸில் பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோம் தியேட்டரில் இருக்கும், அதுக்கப்புறம் காரில் அந்த சவுண்ட் சிஸ்டமில் இருக்கும், அப்புறம் ஃபேன் வந்து அந்த இதெல்லாம் ரெகுலேட்டர்னு யூஸ் பண்ணாங்களா அது, அந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். சரி, இது என்ன எப்படி ஒர்க் ஆகும், இது எதனால் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லெவல் மாதிரி நம்ம ஃபோனில் பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1ல் வச்சா பிரைட்னஸ் கம்மியாக தெரியும், 2ல் வச்சா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், 3ல் வச்சா கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அது போல் 50 வரைக்கும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 50ல் வைக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே போல் கான்செப்ட் தான் வேரியபிள் ரெசிஸ்டர்னு பேர் வச்சுக்காங்க. எதுக்கு தெரியுமா, ஒரு ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும், 1 kp. ஆக்சுவலி கடைகளில் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 10K 20K 30K அப்படி சொல்லி தனித்தனியாக கிடைக்கும். இது ஒன் டைம் வாங்கி ஒன்று போட்டோம் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, 10K 20K மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும் அப்படின்னா மொத்தமாகவே அந்த 10K ரெசிஸ்டர் தூக்கி போட்டு 20K போடணும், இப்படி தான் மாற்ற முடியும். பட் இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அதை வந்து திருக்கிறது மூலமாக
அந்த ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 10K 20K 30K 40K அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் உள்ளே இருக்குது. இதுதான் ஒரு ஆக்சுவல் ஃபார்மெட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் டெக்னாலஜி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை திருக்கும்போது நமக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு டிவைஸோட ஆடியோவையோ இல்லை லைட்டையோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கடைகளில் 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ நான் சின்ன வயசில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ அதே போல் இந்த டிவைஸ்க்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று புதுசு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது உள்ள போர்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் ரேடியோக்குள்ளே, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டரை வந்து அப்படியே சால்ட்ரிங் பண்ணி அட்டாச்சாக வச்சுருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா இவனுங்க ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டன்ஷியோமீட்டரை நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணணும். லைட்டாக ஏதாச்சும் மிஸ் ஆனால் கூட போர்டில் வேறு கம்பௌண்டில் பட்டு மொத்தமாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பொட்டன்ஷியோமீட்டரை பார்த்து பழசை ரிமூவ் பண்ணி புதுசு போட்டாச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில டேமேஜ் வந்துச்சு. அதை வந்து நான் எப்படி சரி பண்ணேன்னா, அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2-3 வயரை வச்சு அப்படியே சால்ட்ரிங் பண்ணி விட்டேன். ஸோ இவ்வளோ தான். பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக போட்ட பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. பழசு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் இடையூறு பண்ணிச்சு. அதை வந்து இப்போ தூக்கி போட்டு சரி பண்ணியாச்சு. புதுசு நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பாட்டை போட்டு விட்டு பார்த்தேன், நல்லா தான் படித்தது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்களா, அது வந்து பாட்டு மாற்றுறது, சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, மோடு மாற்றுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வேறு பாட்டு மாற்றினா அது வேறையோ ஆப்ஷனுக்குள்ளே போகுது. ஸோ சுவிட்சு ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ சுவிட்சு வந்து நம்ம தனியாக கிடைக்கும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து போர்டோடு சேர்ந்து தான் வரும். ஸோ சுவிட்சு இல்லாமல் வேறு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிவைஸ்க்கெலாம் தனியாக ரிமோட் விற்கிறாங்க. சின்ன ஒரு ரிமோட்டு ரேட்டு ஒரு 30 ரூபா வரும். ஸோ அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு எலக்ட்ரானிக் கடை வந்து தெரிஞ்சவர் தான். அவரை வந்து இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு, இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு கேட்டாலே அவர் தந்துடுவார். ஸோ ஆக ரிமோட்டும் வாங்கியாச்சு. ரிமோட் மூலமாக நான் பாட்டெல்லாம் மாற்றி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது. அவ்வளோதாங்க. நம்ம பழையரும் கடையில் எடுத்த அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்பீக்கருக்கு போகிற வயர் அந்த போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியோமீட்டர் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு மாற்றினா அது ஒன்று எங்கேயோ போகிறது லூஸ் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிமோட் போட்டு 3 பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 பிரச்சனை வந்ததுனால தான் இந்த ரேடியோவோட ஓனர் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி, அப்பா நீ இடக்கடைக்கு போடான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது வேஸ்ட் ஆகாமல், இந்த பூமிக்கு ஒரு பாரமாக இருக்காமல் நம்ம வந்து சரி பண்ணி இப்போ ஒர்க் பண்ண வச்சிட்டோம். நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் டிவைஸ் ஒர்க் ஆகும் போச்சு அப்படிங்கிறப்போ உடனே அதை பழைய இடம் கடையில் தூக்கி போட்டு நம்ம காசை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்கிறோம். ஆனால் பழைய இடம் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற ஒரு சில பொருளை மட்டும்தான் இடைக்கு இருப்பாங்க. இந்த போர்டு இந்த மாதிரி பொருட்களில் பார்த்தீங்கன்னா இடைக்கு போகாது. அதனால் அதை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க, ஒரு இடத்துல சேமித்து வச்சு போட்டுருவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மக்காது. அது வந்து அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். மண்புழு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் எதுக்கு அதை தூக்கி போட்டுக்கிட்டு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகி வர பொருளை வந்து நம்ம சரி பண்ணி நம்மளோட யூஸ்க்கு வச்சுக்கலாமே. அது வந்து பூமிக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும், நமக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால தான் நம்ம பழைய இரும்புலேருந்து இந்த மாதிரி பொருள் எடுத்து நம்ம ரிப்பேர் பார்த்து அதை ரீயூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுக்குறோம். அண்டு மோரோவர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பொருள் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒர்க் ஆகலை பொருள் சரி பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், வியூஸ் போகலை, பட் அது எனக்கு மேட்டர் கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் என்னோட ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை.